ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அகஸ்தியர் அருவியில் நீர்வரத்து சீரானதால் நாளை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு பிறகு அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை சார்பாக நாளை முதல் அனுமதி வழங்கப்படும் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அகஸ்தியர் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அங்கு வந்து பார்வையிடவும் வனத்துறை சார்பாக 3 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தடையானது நீக்கப்பட்டு நாளை முதல் அவர்கள் குளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். ஆல்வின், அங்கு சுற்றுலா பயணிகள் நாளை முதல் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய அகஸ்தியர் அருவியில் உள்ளூர் மக்கள் இலவசமாக சென்று கட்டணமின்றி குளிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் உள்ளூர் மக்கள் கட்டணமின்றி அகஸ்தியர் அருவிக்கு சென்று வருவதற்கு, சுற்றுலா தலத்துக்கு சென்று வருவதற்கு அனுமதி அளிக்க உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இன்று முதல் அகஸ்தியர் அருவிக்கு உள்ளூர் மக்கள் கட்டணமின்றி சென்று வருவதற்கான நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அம்பாசமுத்திரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இன்றைய தினம் முதல் முறையாக இன்று முதல் சென்று கட்டணமின்றி குளிப்பதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு அந்த நடைமுறையும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உள்ளூர் மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மக்களும் கட்டணமின்றி செல்வதற்கு நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கையை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா முன்வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. எனினும் வனத்துறை இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சட்ட விதிமுறைகளை கெமிக்கல் நிறுவனம் பின்பற்றாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது.